அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்ம ஒவ்வொருவருமே நமக்கு ரிஸ்காகப்பட்டது, உணவாகப்பட்டது நெருக்கடி இல்லாமல் வந்து சேர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம். உணவாக இருக்கட்டும், செல்வமாக இருக்கட்டும், இது அனைவருக்குமே தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த காலத்தில் பிள்ளையை படிக்க வைப்பதற்கு பணம் தேவைப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு பணம் தேவைப்படுகிறது, எல்லாத்துக்கும் பணம் தேவைப்படுகிறது. அப்போ இந்த பணத்தை பெறுவதற்கு என்ன ஓத வேண்டும்? நம்ம இதுக்கு முன்பு நம்ம சொல்லியிருந்தோம். அதோடு சேர்த்து மிக சிறந்த ஒரு திக்ர் இருக்கிறது. திக்ர் என்று சொல்வதை விட இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு. அல்லாஹ்விடத்தில் நம்ம பாவ மன்னிப்பு எவ்வளவு அதிகமாக கேட்கின்றோமோ நம்முடைய உணவுடைய வாசல்கள் திறக்கப்படும். அதனால தான் நான் டெய்லி சொல்றது, காலை மாலை குறைந்தபட்சம் 100 தடவையாவது ஓதிக்கங்கன்னு சொல்லிட்டு. உணவுடைய வாசல் திறக்கக்கூடியது, செல்வத்துடைய வாசலை திறக்கக்கூடியது. ஒரு தடவை ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்ககிட்ட அவங்க தன்னுடைய தோழர்களுடன் உட்கார்ந்துருக்காங்க. அந்த சபையில் ஒருத்தர் அவர் பிள்ளை பாக்கி இல்லை, என்ன ஓதுன்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, இஸ்திஃபார் ஓது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வாத்துபிலே ஓதுன்னு அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொருத்தர் கஷ்டமாக இருக்குது, செல்வம் கஷ்டமாக இருக்குதுங்கிறாரு. அதற்கும் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வாத்துபிலே ஓத சொல்கிறாரு. இப்படி யார் எது கேட்டாலும் அவங்க இதே சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாணவர் கேட்குறாரு, இமாம் அவர்களே, நீங்கள் யார் கேட்டாலும் இதை சொல்கிறீங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் சூரத்து நூஹ்ல சொல்கின்றான், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ்வை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தேடுங்கள், நிச்சயமாக அவன் மன்னிப்பவனாக இருக்கின்றான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா. நீங்க அப்படி பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானங்களிலிருந்து மழையை தடையில்லாமல் பெய்விப்பான். வயும்திதுகும் பிஅம்வாலின் வபனீன். அதை கொண்டு உங்களுக்கு செல்வங்களை பெருக்க செய்வான், உங்களுக்கு ஆண் பிள்ளைகளை தருவான். வயஜஅல் லகும் ஜன்னாத்தின் வயஜஅல் லகும் அன்ஹாரா. உங்களுடைய தோட்டங்களை செழிப்பாக்குவான், ஆறுகளை ஓட செய்வான். மா லகும் லா தர்ஜூன லில்லாஹி வகாரா. உங்களுக்கு என்னாச்சு? அல்லாஹ்வுக்கு நீங்க கொடுக்க வேண்டிய அந்த மகத்துவத்தை நீங்க உணராம இருக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்கின்றான். இது சூரத்து நூஹ்ல 10, 11, 12, 13 இந்த 3 ஆயத்துக்கள். கணித்திற்குறையில் இதில் நம்ம விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, அவங்க சொல்றாங்க, பாவ மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் என்ன செய்யறான்? வானத்தை பொழிய வைக்கின்றான், விவசாயத்தை செழிப்பாக்குகின்றான், செல்வத்தை பெருக்குகின்றான், பிள்ளை பாக்கியை தருகின்றான். அப்ப இதுக்கு மேல என்ன வேணும்? அதனால தான் நான் என்ன செஞ்சேன், யார் எது கேட்டாலும் இஸ்திஃபார் ஓத சொன்னேன் அப்படிங்கிறாங்க. உலமாக்கள் குறிப்பிடுறாங்க, நான் யூடியூப்ல பார்த்தேன், உங்களுடைய ரிஸ்க் பெருகுன்னு சொன்னா நீங்க இஸ்திஃபார் செய்யுங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, அதாவது ஹை லெவல் அப்படிங்கும்போது சொல்றாங்க, 9,000 தடவை செய்யணும் காலை டெய்லி. அஸ்தக்ஃபிருல்லாஹ் வாத்துபிலே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் வாத்துபிலே, அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு தருகின்றேன், வாத்துபிலே அவன் பக்கமே திருகின்றேன். இதுதான் அஸ்தக்ஃபிருல்லாஹ் வாத்துபிலே. அப்படி இல்லையா 6,000 தடவை, அதனால குறைஞ்சபட்சம் 3,000 தடவை நீங்க பிரிச்சு வச்சுக்கலாம். காலையில் 3,000 தடவை, சாயந்தரம் 3,000 தடவை, மதியம் 3,000 தடவை, இல்லைன்னா உங்கள் சூழ்நிலை தகுந்த மாதிரி. இது நம்ம ஹை லெவல் சொல்லியிருக்கிறோம். அதை மீடியா என்ன செய்யலாம், நீங்க குறைஞ்சபட்சம் 3,000, காலையில் 1000, மதியம் 1000, இரவு 1000, இல்லைன்னா காலையில் 1000, இரவு 1000. இது 10 நிமிஷம் தான் ஆகும், 10-15 நிமிஷம் தான் ஆகும். அது ஒரு தடவை 1000 தடவை ஓடுறதுக்கு. இந்த மாதிரி நீங்கள் ஓய்ட்டு வந்தீங்கன்னு சொன்னால், தொடர்ந்து 40 நாள் ஓய்ட்டு வரும் பொழுது உங்களுடைய ரிஸ்குடைய தடைகளாக நீங்கி செல்வம் பெறுவதை நீங்கள் பார்க்க முடியும். பல புறத்திலிருந்து இறைவனுடைய உதவி வர்றதை நீங்கள் பார்க்க முடியும். இது அனுபவபூர்வமான உண்மை. இது அனுபவபூர்வமாக அங்கே எழுதியிருக்கிறாங்க. ஆகவே அன்பிக்கிறவர்களே, இது அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 40 நாள் இது மாதிரி ஓதிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ந்து என்ன செய்யலாம், டெய்லி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை, அதாவது டெய்லி காலையில் 500, சாயந்தரம் 500, இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை உங்களுடைய நேரத்துக்கு இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் அந்த வருமானம் தடையில்லாத வருவதை பார்க்க முடியும். எல்லாத்துக்குமே அதில் பார்த்த என்ன விஷயம் பார்த்தோம், வருமானம் பெருகுது,
உங்களுடைய நிலங்கள் வளம் பெறுகிறது, ஆண் குழந்தை பெறுகிறது. அதில் முக்கியமான விஷயம், இப்போ ஆண் குழந்தை இல்லாதவங்க இந்த இஸ்திஃபாரை நியத்து வச்சு ஓய்வு சொன்னால் ஆண் குழந்தையும் பிறக்கும். ஏன்னா இந்த வசத்தை அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றான். ஆகவே கணித்துக்குள்ளே அப்படியா என்ன செய்ய நம்ம வாழ்க்கையிலே இந்த மாதிரி இஸ்திஃபார் அஸ்தஃபுல்லா வாத்துபில்லை அஸ்தஃபுல்லா வாத்துபில்லை என்ன செய்யலாம், நம்முடைய அனைத்து தேவை பெற்றுக் கொள்ளலாம். கணித்திருக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு 5 விஷயங்கள் முக்கியம். ஒன்றாவது, நம்ம ஓதக்கூடியதெல்லாம் நமக்கு பயனளிக்க வேண்டும் சொன்னால் நம்முடைய ஆத்மா பரிசுத்தமாக இருக்கணும், பலமிக்கதாக இருக்கணும். அதுக்கு இதய திக்கரை கட்டாயம் செய்யுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீகமான முறையில் கற்றுக் கொடுத்த இந்த இதய திக்கர் இப்போ வெளிப்படையாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு 90 25 96 93 55 இந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பினா அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் 5 நேர தொழுகையை பயபக்தியும் தொழுங்க, சுன்னத்தான நஃபிலான வாஜிபான தொழுகை விடாமல் தொழுங்க. தஹஜ்ஜத் இஷ்ராக் அவ்வாபின் தொழுதுன்னு சொன்னால் இறைவன் இருக்கிறதை பெற முடியும். 2வது விஷயம், ஜக்காத்து கொடுங்க, நோம்பு நோருங்க, 30 நோம்பு நோருங்க. ஜக்கா அதாவது ஹஜ்ஜு கடமையை உள்ளவங்க சிறு வயசுலேயே ஹஜ்ஜை செஞ்சிருங்க. அதுக்கடுத்து காலையில தஸ்பீஹாத்தை விடாமல் செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹா இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலீம் 150 தடவை. லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வல் ஹம்து வலா குல்லி ஷைஇன் கதீர் 100 தடவை. இது காலை மாதிரி நீங்கள் ஓய்வு வந்தீங்கன்னு சொன்னால் அன்று முழுவதும் ஷைத்தானை விட்டு பாதுகாப்பு பெறுவீங்க. உலகத்தை விட அதிகம் நன்மை பெற்றுக்கிருவீங்க. சொர்க்கத்தில் ஒரு ராஜாவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தை விட அதிகமான அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். அஸ்தஃபுல்லா வாத்துபிலே இது காலை மாதிரி 100 தடவை ஓய்த்துவாங்க. உணவுடைய வாசல் திறக்கப்படும். சலாத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செலவாத்தை 150 தடவை காலை மாதிரி ஓய்த்துவாங்க. இறைவனுடைய ரஹமத்து உங்களுக்கு கிடைக்கும். குரானை 4வது விஷயம், குரானை காலை மாலை அரை மணி நேரம் ஓய்த்துவாங்க. குரான் ஓத தெரியலையா, நம்ம ஒரு குரூப் ஆரம்பிச்சிருக்கோம், வாட்ஸ்அப் குரூப் 98 40 92 59 49 இதுக்கு பேசி அனுப்பினீங்கன்னா குரூப்பில் சேர்த்துக்கிடுவாங்க. 5வது விஷயம், உறவுகளை பேணிக் கொள்ளுங்கள். கணவனுக்கு, மனைவிக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, அண்டை வீடுகளுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் சரியாக செய்யுங்க. உங்கள் நாக்கையும் கையையும் பேணிக் கொள்ளுங்கள். உங்களுடைய நாக்கையும் மர்மஸ்தானத்தை பேணிக் கொண்டீங்கன்னு சொன்னால் சொர்க்கத்துக்கு கொண்ட நிமிஷம் பொறுப்பேற்க சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். 1 ரூபா மதிப்புள்ள பொருளாக இருந்தாலும் உரியவர்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அது போதும் நரகத்துக்கு போவதற்கு. கணித்திருக்கிறீர்களே, இதை அனைத்து மக்களுக்குமே ஷேர் செய்து உங்களை நன்மையுடைய பங்குதாரராக ஆக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கபூல் செய்வாராக. சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க அவ்வளோதான் பக்கம் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை அழுத்தினா பில் பட்டன் வரும், அதையும் அழுத்தி நாம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். அல்லாஹ் கபூல் செய்வாராக. வாஹிது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.